ஓகே. லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பிரசிடென்ட் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட். பெருசா வந்து வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோவாலாம் கேட்க மாட்டாங்க. சரியா? பட் ஆனா வந்து ஒரு சில பாயிண்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது எது எதுன்னு நான் வந்துட்டு சொல்றேன். ஸோ இப்போ வைஸ் பிரசிடென்ட்னு பார்த்தோம்னா நம்ம துணை ஜனாதிபதி இல்லை துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரெசீடிங்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்தியாவில் வந்து அதிக அதிகாரம் கொண்ட அலுவலகம் இல்லை அதிக அதிகாரம் கொண்ட ஒரு அலுவலர் இல்லை ஒரு பிரசிடிங்ல வந்து இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் இருப்பாரு. ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் அதிக அதிகாரம் கொண்டவர் இல்லை அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் யார் இந்தியாவில் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான். இவருக்கு அடுத்து தான் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரே வருவார். சரியா? இதுக்கு அடுத்து தான் பிரைம் மினிஸ்டரே வருவார். ஸோ இதில் நம்ம என்ன இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னாக்கா ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் தலைமை தாங்குற அந்த சுதந்திர தின விழாவுக்கு ஓகே சுதந்திர தினவுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து தலைமை தாங்கினாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹமீத் அன்சாரி வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்தார். கான்ட்ரவர்ஷியலா ஒன்று போச்சு. என்னன்னாக்கா நீங்க வந்து துணை குடியரசுத் தலைவரை நீங்க வந்து கூப்பிடல, அவர் வந்து முஸ்லீம்னால நீங்க வந்து அவரை கூப்பிடலன்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வந்து போச்சு. சரியா? ஆனா உண்மை என்னன்னாக்கா இப்போ துணை பிரைம் மினிஸ்டர் வந்து தலைமை தாங்குறாரு அப்படின்னாக்கா தலைமை வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கும்போது ஆனா அதுக்கு அவரோட மேல இருக்கிற ஒரு ஒரு நபர் தான் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட். கரெக்டா? இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து அவரோட கீழே இருக்கிற ஒருத்தர் தலைமை தாங்குற ஃபங்க்ஷனுக்கு வைஸ் பிரசிடென்ட் வந்து வந்தா மதிப்பு யாரு தலைமை தாங்குறவருக்கு தான் வந்து அதிகமான வேல்யூ இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து அந்த இடத்துல இன்வைட் பண்ணல அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாங்க. சரியா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அந்த டைம்ல கொஸ்டின்லயும் வந்து கேட்டாங்க ஆர்டர் ஆஃப் ப்ரொசீடிங்ல வந்து யார் யார் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் இருக்காங்க அதெல்லாம் வந்து கேட்டாங்க. சரியா? ஸோ அப்போ இந்தியாவில் 2வது மிகப்பெரிய அலுவலகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது துணை குடியரசுத் தலைவரோட அலுவலகம் தான். இந்தியாவில் 2வது மிகப்பெரிய அலுவலகம் வந்து துணை குடியரசுத் தலைவரோட அலுவலகம். இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா இந்த துணை குடியரசுத் தலைவர் இருக்காருல்ல இவரு ராஜ்யசபாவோட சேர்மனாகவும் இருப்பார். அப்போ துணை குடியரசுத் தலைவருக்கு 2 பணி இருக்கு. ஒன்று துணை குடியரசுத் தலைவர்ன்ற ஒரு பணி, 2வது ராஜ்யசபாவுடைய சேர்மனா இருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது இந்த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஓகே, நார்மலா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்றது வேற. அதுல என்ன எக்ஸ் அஃபிஷியோன்றது எதை மீன் பண்ணுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் நேற்று கூட வந்து ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஒரு டவுட் ஒன்று கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அதில் பாரு ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் இது உனக்கு இதை படிச்சு பாரு தம்பி, கொஞ்சம் ஸ்பீடாக படி. இப்போ தனியாக ஒரு இதில் வச்சு காட்டுறேன் உனக்கு. ஸோ இது வந்து ஒரு குரூப் ஒன்னுடைய கொஸ்டின். சரியா? இது கொஞ்சம் ஸ்பீடாக படி. ஸ்பீடாக படி. மைக் ஆன் பண்ணிட்டு கூட படிட்டா. ஓ, மைக் ஆன் பண்ணிட்டு படிக்கா? ஓகே. ஆமா The ஆமா deputy மைக் speaker ஆன். who preside over the house in the absence of the தப்பு. speaker is நீ elected. பண்ற முதல்ல நீ பாக்குற விஷயம் என்னன்னா நீ வந்து இந்த கொஸ்டினை வந்து முதல்ல படிக்கணும். இந்த கொஸ்டினை முதல்ல படிக்கணும். ஓகே ஓகே. அது படி. Read the following passage in an answered item that follows. Your answer to this item should be based on the passage only.
ஓகேவா? Okay. அதாவது Okay. நீ இந்த Okay. பேசேஜ படிச்சு அதுல ஆன்சர் சொல்லணும். உன்னோட ஆன்சர் வந்து அந்த பேசேஜ்ல மட்டும் இருக்கணும். ஓகேவா? இப்ப இத Okay. படியேன் ஃபுல்லா. இது வந்து இந்த டாபிக்கான கொஸ்டின் கிடையாது. சரியா? இந்த டாபிக்ல அதாவது வைஸ் பிரசிடென்ட்ட பத்தின கொஸ்டின் கிடையாது. இது எதுக்கானதுன்னு நான் சொல்றேன். சோ இத படி. Okay. The deputy speaker who preside over the house in the absence of speaker is elected in the same manner as which other speaker is elected by the house. Okay. He can be removed from the office also in the same manner. One of the special privileges is that when he is appointed as a member of a parliamentary committee, he automatically becomes its chairman. So, according to the ம். ஸோ இதுல வந்து இந்த மாதிரி பேசேஜ்ல வந்துட்டு நம்மளுடைய ஜெனரல் நாலேஜை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்மளோட ஓன் நாலேஜை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்கானோ அது மட்டும் தான் பார்க்கணும். நீங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க. டெப்டி ஸ்பீக்கர் ப்ரொவைட்ஸ் ஓவர் த ஹவுஸ்னு கொடுத்துருக்கானா, அதாவது இது வந்து ப்ரிசைட் ஓவர்னு வரணும் இந்த இடத்துல. ஸோ ப்ரொவைட்ஸ் வரணும், பிரச்சனை இல்லை. ஏன்னா துணை சபாநாயகர் வந்து அவை நடத்துகிறாருன்னு கொடுத்துருக்கானா, மேல இருக்கிற பேசேஜ்ல ஏன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? த டெப்டி ஸ்பீக்கர் ஹூ ப்ரிசைட்ஸ் த ஹவுஸ் who presides over the house in the absence of the speaker அப்படின்னு கொடுத்துருக்கானா, அது ஸ்பீக்கர் இல்லைன்னா மட்டும்தான் இவர் வந்து வழி நடத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஆனா இவர் தான் ப்ரிசைடிங் ஓவர் பண்றாரு இந்த அப்படின்னு கிடையாது. ஓகேவா? அவர் இல்லைன்னா தான் இவர் பண்ண முடியும். அடுத்தது இது தப்பு. அடுத்தது டெப்டி ஸ்பீக்கர் இஸ் எலெக்டட் பை த மெம்பர்ஸ். இவன் என்ன கொடுத்துருக்கான் பாரு. absence of the speaker in elected in the same manner in which the speaker is elected by the house. ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருக்கானா, டெப்டி ஸ்பீக்கர் வந்து அந்த அவையில இருக்கிற டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரோ அதே மாதிரி அவையினால தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனா இவன் கீழே ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான், அவையோட உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு சொல்றாங்களா? ஆனா அதை வந்து ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கானா? கிடையாது. ஓகேவா? ஸோ கான்ட்ரடிக்ட் ஆகுதா அதுக்கும் இதுக்கும்? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தப்பு. மூணாவது பாரு, மூணாவது விட்டு நாலாவது, ஈ கேன் பி ரிமூவ்டு பை த பார்லிமெண்ட். ஸோ அதுக்கடுத்து ஈ கேன் ரிமூவ்டு ஃப்ரம் த ஆஃபீஸ் ஆல்சோ இன் த சேம் மேனர். ஸோ ஆஃபீஸ்ல இருந்து எப்படி ரிமூவ் பண்றேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஸ்பீக்கரை எப்படி ரிமூவ் பண்றியோ அதே மேனர்ல நான் உன்னையும் டெப்டி ஸ்பீக்கரையும் ரிமூவ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கானுங்களே தவிர்த்து பார்லிமெண்டால ரிமூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. கரெக்டா? தேர்ட் பாயிண்ட் வர இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். இதுதான் இந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்ப நம்ம வர்றது. இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் if he is a member of the parliamentary committee. அடுத்த ஸ்டேட் லைனிங் பாரு. One of his special privilege is that when he is appointed as a member of parliamentary committee, he automatically becomes its chairman. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்ற டேர்ம் எதை மீன் பண்ணுதுன்னா, எக்ஸ் அஃபிஷியோ எதை மீன் பண்ணுதுன்னா, நீங்க ஒரு பதவியில இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த பதவியோடைய தலைவர் ஆயிடும், இந்த பதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் எக்ஸ் அஃபிஷியோ. நார்மலா சேர்மன்ன்றது வேற.
எக்ஸ் அஃபிஷியோன்றது நீங்க வேற ஒரு பதவியில இருக்கிறதுனால இந்த இதுவும் நீங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். எனக்கு ஒரு டவுட். ம். எனக்கு இது புரியவே சுத்தமா. எது? இந்த இந்த கொஸ்டின் இது ஆன்சர் எதுவுமே புரியல. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேசேஜை கொடுத்துட்டு இது வந்து காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகேவா? இது வந்து யூபிஎஸ்சியில் தான் இது வந்து வரும். ஆனால் இப்போ டைம் வளர்க்குறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அந்த பேராவில் எது கரெக்ட் எது தப்புன்னு வந்து சொல்லணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேராவில் மட்டும்தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். சரியா? ஸோ இந்த பேராவை படிச்சுட்டு நம்ம எது கரெக்டு இது கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேற்காணும் கருத்தோடு கீழ்வருவனற்றுள் எது மிக சரியாக பொருந்துகிறது. ஓகே. ஆக்சுவலி வந்து கான்ஸ்டியூஷன் படி நம்ம அதை பார்க்க கூடாது. இந்த பேரால மட்டும் தான் நம்ம பார்க்கணும். கரெக்டா? ஆமா. இந்த பேரால மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சண்முக உனக்கு இது புரிஞ்சுதாடா? உனக்கு இது எக்ஸ் அஃபிஷியோன்ற எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே. எக்ஸ் அஃபிஷியோன்றது என்னன்னா நீ ஒரு பதவியோட தலைவர் ஒரு பதவியில இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நீ இன்னொரு பதவிக்கும் உனக்கு கிடைச்சிரும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய பதவிகள் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், இவங்க எந்த ஒரு பார்லிமெண்டரி கமிட்டியோட மெம்பரா இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த கமிட்டியோட தலைவரா மாறிடுவாங்க. ஏன்னா பார்லிமெண்டோட அந்த லோக்சபாவோட ஹெட் வந்து இவங்க தான். சரியா? அப்போ இவங்க வந்து எப்படி ஒரு எம்பி சாதாரண ஒரு எம்பிக்கு கீழே இவங்க பணியாற்ற முடியும்? அது பாசிபிள் கிடையாது. கரெக்டா? அப்போ எந்தெந்த பார்லிமெண்டரி கமிட்டிக்கெல்லாம் இவங்களை வந்து மெம்பரா அப்பாயிண்ட் பண்றாங்களோ மெம்பரா இருக்காங்களோ அந்த கமிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கா இவங்க தலைவரா மாறிடுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது நம்ம இது கேள்விப்பட்டிருப்போம்ல ஹூ இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக். நிதி ஆயோக்லாம் கேள்விப்பட்டிருக்கலடா? இந்தியாவில் ஒருத்தவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவரு நிதி ஆயோக்கோட சேர்மனாவா மாறிடுவாரு. ஓகேவா? அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்தனா நீ எதுக்கு தலைவராகவும் மாறிடுவ? ஆட்டோமேட்டிக்கா நிதி ஆயோக்கோட தலைவராகவும் நீ மாறிடுவ. ஓகேவா? அதுக்குன்னு தனியா நிதி ஆயோக்குன்னு தனியா தலைவர்லாம் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இதோடைய தலைவராக மாறிடுவாங்க. அப்போ எக்ஸ் அஃபிஷியோன்றது ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நீ இந்த பதவியில் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீ இந்த பதவிக்கும் தலைவர் ஆயிடுவ. ஹெட்டா இந்த பதவியும் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்றதுதான். ஸோ அப்போ வைஸ் பிரசிடென்ட் இஸ் அ எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா. அப்போ அதோட மீனிங் என்ன? நீங்க வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கிறதுனால துணை குடியரசுத் தலைவரா இருக்கிறதுனால ராஜ்யசபாவுடைய தலைவர் பதவியும் உங்களுக்கு கிடைச்சது. ராஜ்யசபாவோட தலைவராகவும் நீங்க இருப்பீங்க. அதுதான் இதோடைய மீனிங். இது புரிஞ்சா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து முக்கியம். அதுக்கு அடுத்தது இது செகண்ட் பாயிண்ட். இதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தோம்னாக்கா ஸோ நம்ம பார்த்துருப்போம்ல போன டைமு பிரசிடென்ட்டோடைய இடம் வந்து எப்போல்லாம் வேக்கண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வேக்கன்சி ஞாபகம் இருக்காரா தம்பி? போன வாட்டி பார்த்தோமே பிரசிடென்ட்டை பற்றி பார்க்கும்போது வேக்கன்சி 3 வேக்கன்சி பார்த்துருந்தோம்ல. அதாவது அவர் வந்து டெத்து, ரிசைனு, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா டெத்து, ரிசைனு, வேற என்ன பார்த்தோம்? ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த
டேர்ம் வந்து இதுல வராது. அந்த வேக்கண்ட்ல டேர்ம் வந்து வராது. கரெக்ட்டா? டேர்ம் இல்லாம அந்த பதவி வேக்கண்டா இருக்குது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல துணை குடியரசுத் தலைவர் வந்துட்டு அ குடியரசுத் தலைவரா செயல்படுவாரு அப்படின்னு பார்த்தோமா? ஸோ அதனால வந்து ஒரு 6 மாசத்துக்கு அவரு துணை குடியரசுத் தலைவரா நம்மளுக்கு செயல்படுவாரு. அது அது இல்லாம புதுசா ஒரு பிரசிடென்ட் வர வரைக்கும் அவரு குடியரசுத் தலைவரா, துணை குடியரசுத் தலைவர் வந்துட்டு செயல்படுவாரு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ இவர் வந்து ராஜ்யசபாவோட சேர்மனா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவர் என்னவாம இருக்காரு? ராஜ்யசபாவுடைய பிரிசைடிங் ஆபீசராவும் இருக்காரு. வழிநடத்தும் அதிகாரியாவும் இவரு இருக்காரு. இப்போ இந்த இந்த கேள்வி வந்து நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. துணை குடியரசுத் தலைவருக்கு கேஸ்டிங் ஓட்டு இருக்கா? ஸோ கேஸ்டிங் ஓட்டுன்றது என்னன்னா, இப்போ வந்து ஒரு பில்லு வருது. சரியா? ஒரு மசோதா வந்து வருது. ஒரு பில்லுக்கு நம்மளுக்கு எவ்வளோ இப்போ ஒரு ஆர்டினரி பில்லு வருதுன்னு வச்சுக்கயேன். நம்மளுக்கு 51% வந்து எஸ் சொல்லணும். ஒரு பில்லுக்கு. ஒரு பில்லு வந்து ராஜ்யசபாவுல பாஸ் ஆகணும் அப்படின்னா. கரெக்ட்டா? ஆர்டினரி பில்லுக்கு. இப்போ 50% வந்து எஸ் சொல்ட்டாங்க. 50% நோ சொல்ட்டாங்க. ஓகேவா? இப்போ அந்த பில்லு பாஸ் ஆகுமானா, பாஸ் ஆகாது. ஓகேவா? அது வந்து நம்ம டைல வந்து முடிஞ்சிரும். ஓகேவா? சமமா இருக்கா? ஸோ டைல நம்மளுக்கு முடிஞ்சிரும். அப்போ இந்த டைம்ல வைஸ் பிரசிடென்ட் அதாவது பிரிசைடிங் ஆபீசர் ஆஃப் தி ராஜ்யசபா அதாவது சேர்மன் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய ஓட்ட வந்து போடுவார். ஒரு எஸ்ன்னு போடுவார். இல்லன்னா லாஸ்ட்ன்னு போடுவாரு. ஓகேவா? அப்போ காஸ்டிங் ஓட்டுன்றது என்னன்னா, vote at the last instance when the bill become tie. ஓகேவா? டை ஆனதுக்கு அப்புறம் தான் இவரு ஓட்டு போட முடியும். அந்த மாதிரி ஓட்டுகளுக்கு என்ன பேருனா காஸ்டிங் ஓட்டுன்னு பேரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஓட்டு போட முடியாது. எடுத்த உடனே எல்லாம் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் சேர் அந்த சீட்ல இருக்கவங்க ஸ்பீக்கருக்கும் சரி ஸ்பீக்கரு சேர்மன் டெப்டி ஸ்பீக்கர் டெப்டி சேர்மன் இவங்கெல்லாம் அந்த சேர்ல உட்காரும் போது அவங்க யார் யாரெல்லாம் அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஓட்டு போட முடியாது. அவங்க இந்த மாதிரி டையானா சமமான ஓட்டுகள் கிடைச்சதுக்கு அப்புறம் கடைசியில தான் வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போடக்கூடிய ஓட்டுக்கு தான் என்ன பேரு? காஸ்டிங் ஓட்டுன்னு பேரு. இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ஏன் நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வைஸ் பிரசிடென்ட்ன்றவர் வந்து ஒரு எம்பி கிடையாது. கரெக்டா? எம்பியா இல்லாத ஒருத்தவர் என்ன பண்ணுவாரு? ராஜ்யசபாவுடைய மசோதாக்கள்ல ஓட்டு போடுவாரு. இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஸ்பீக்கர் வந்து அவர் வந்து ஒரு எம்பி. லோக்சபாவோட ஸ்பீக்கர் வந்து ஒரு எம்பி. ஆனா அவர் வந்து ஓட்டு போடுறாரு. காஸ்டிங் ஓட்டு போடுறாரு. ஆனா ராஜ்யசபாவோட சேர்மனுக்கும் அதே காஸ்டிங் ஓட்டுன்ற கான்செப்ட் வந்து அவருக்கும் இருக்கு. சரியா? அப்போ இதுல நீ 2 கான்செப்ட வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒண்ணு வந்து என்னன்னா எக்ஸ் அஃபிஷியோனா என்ன? ரெண்டாவது காஸ்டிங் ஓட்டுன்னா என்ன? இது நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? அப்ப காஸ்டிங் ஓட்டுனா என்ன சொல்லு பாப்போம். கேஸ்டிங் ஓட்டு வந்து 50-50% வந்துட்டு வந்தால் மட்டும்தான் வந்து இது வந்து செல்லுபடி ஆகும். அதே அதான் ஓட்டிங் வந்து டை ஆனதுக்கு அப்புறம் டையானதுக்கு ஓட்டிங் டையானதுக்கு பிறகு வந்துதான் இந்த மெம்பர் வந்து போடுவார் ஓட்டு. ஓகே. ஓகே. இதுக்கு பேர் தான் காஸ்டிங் ஓட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ வைஸ் பிரசிடென்ட்டை எப்படி ரிமூவல் பண்ணுவாங்க அப்படின்னா, அவருக்கான ரிமூவல் ப்ராசஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல குறிப்பிடப்படவில்லை. சரியா? அதாவது என்ன ப்ராசஸை வந்து சொல்லியிருப்பாங்க. ப்ராசஸ் மென்ஷன் ஆயிருக்கும். எப்படி வந்து வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணணுன்றது மென்ஷன் ஆயிருக்கும். பட் ஆனால் என்ன ரீசனுக்காக நீங்கள் அவரை ரிமூவ் பண்ண போறீங்க அப்படின்றது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் குறிப்பிடப்படலை. அப்போ துணை குடியரசுத் தலைவரை எந்த காரணமும் இல்லாம கூட நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை எலெக்ஷன் மெத்தட் இல்லை எலெக்ஷன் மேனர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தோம்னாக்கா
நம்ம பிரசிடென்ட்டை எப்படி எலெக்ட் பண்ணாங்களோ சேம் தான் நம்மளுக்கு துணை குடியரசுத் தலைவருக்கும் வரும். ஒன்று இது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன், சரியா? துணை குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கு நம்ம என்ன பண்ணோம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே நம்ம இன்டைரக்ட் எலெக்ஷன் தானே தேர்ந்தெடுத்தோம், மறைமுக தேர்தல் முறை. ஸோ மறைமுக தேர்தல் முறை என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆனா நம்ம ஓட்டிங் வந்து நார்மல் பீப்புள் வந்து எம்பிஎஸ்க்கு வந்து நம்ம வந்து போடுறோம். எம்பிஎஸ் வந்து அவங்க ஓட்டை வந்து குறிப்பிட்ட ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது இன்னொரு மெத்தட்னா மக்களால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மக்களுடைய பிரதிநிதிகளால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் தேர்ந்தெடுக்கப்படும் முறைக்கு பேர் தான் இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட். நீ சொன்னது கரெக்ட் தான். அந்த வேர்டை மட்டும் மாத்திக்கோ இதுக்கப்புறம், ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. நம்ம எதுவும் பிரசிடென்ட்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்னா என்ன சொல்லு பார்ப்போம். மறந்துட்டேன். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்னா ஓட்டர்ஸ் வந்து அவங்க ஓட்டை 100% ஒருத்தவங்களுக்கு போடாம ஓட்டை வந்து பிரிச்சு போடுவாங்க. ஒருத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க ஓட்டை பகிர்ந்து பிரிச்சு போடுறதுக்கு பேரு தான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், ஓகேவா? அதுல நம்ம என்ன ஃபாலோ பண்றோம்னா ஒற்றை மாற்று வாக்களிப்பு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தோம்ல அந்த 4 பேரை போட்டு ரேங்க் 1 ரேங்க் 2லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. இதுல என்ன டிஃபர் ஆகும்னா இந்த எலக்டோரல் காலேஜ் தான் டிஃபர் ஆகும் பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும், ஓகேவா? எலக்டோரல் காலேஜ்னா யாரு வந்து ஓட்டு போடலாம் அப்படின்றது. இதுல வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல பார்த்தோம்னா பார்லிமெண்ட் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுது, கரெக்டா? ஆனா வேற பிரசிடென்ட்டுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க சொல்லு பார்ப்போம். பிரசிடென்ட்டுக்கு பார்லிமெண்ட்ல லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓட்டு போடலாம். இது எல்லாத்துலயுமே எலெக்டட் மெம்பர்ஸ் ஒன்லி, கரெக்டா? ஆனா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நாட் பார்ட்டிசிபேட், ஓகேவா? அப்ப யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்டோடைய இரு அவைகள் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் மட்டும்தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும், ஓகேவா? அதுல எலெக்டடு நாமினேட்டட் 2 பேருமே ஓட்டு போடுறாங்க. வேற பிரசிடென்ட்ல பார்த்தோம்னா எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. புரியுதா உனக்கு டிஃபரன்சியேஷனு? ஸோ இதுதான் பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்குமான வித்தியாசம், ஓகேவா? இது புரிஞ்சாடா எலெக்ஷன் மெத்தடு? ஓகே ராமேஷ். ஓகே. அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன். முதல்ல அவர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும், ஓகேவா? அதுக்கு அடுத்தது 35 வயது நிரம்பியவரா இருக்கணும், 35 பிளஸ்ஸா இருக்கணும். அதுக்கு அடுத்தது ராஜ்யசபாவுக்கு எம்பி ஆவதற்கான தகுதியை வச்சிருக்கணும். வேற பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா லோக்சபாவுடைய எம்பி ஆவதற்கான குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும், ஓகேவா? ஆனா வைஸ் பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவுக்கு எம்பி ஆவதற்கான தகுதி இருக்கணும். இதுதான் வந்து உன்னை கன்ஃபியூஸ் பண்ணும், புரியுதா? அப்போ வைஸ் பிரசிடென்ட்ன்றவரு ராஜ்யசபா, ஏன்னா ராஜ்யசபா ஹெட் ஆக போறாரு, புரியுதா? பிரசிடென்ட்ன்றவரு லோக்சபா, இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து ஆதாயம் தரும் பதவியில இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு கிளாஸ்ல இதை பார்ப்போம், சரியா?
ஸோ இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து உனக்கு புரிஞ்சுச்சுல்ல. நார்மல் 35 வயசு ப்ளஸ்ஸா இருக்கணும். இந்த ஏஜ் தான் மேட்டர் இந்த இடத்துல. எக்ஸாம் நிறைய டைம் ஏஜ் வந்து கேட்பாங்க. புரியுதா? ஏஜ் வந்து நிரம்பி இருக்கணும். ராஜ்யசபா மெம்பர் ஆவதற்கான தகுதி வச்சிருந்திருக்கணும். ஆதாயம் தரும் பதவியில இருக்கக்கூடாது. ஓகேவா? இவருடைய பதவி காலம். துணை குடியரசுத் தலைவரோட பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். எல்லா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் வந்து எம்பிக்களோட பதவி காலம், எம்எல்ஏக்களோட பதவி காலம், இது எல்லாமே நம்மளுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் தான். ஓகேவா? ஸோ 5 இயர்ஸ்ன்றது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், எம்பி, எம்எல்ஏ இவங்களுக்கு எல்லாமே 5 இயர்ஸ் தான். சரியா? மைண்ட்ல வச்சுக்கோ. அதுக்கு அடுத்தது இவர் தன்னுடைய ராஜினாமா லெட்டரை பிரசிடென்ட் கிட்ட கொடுக்குறாரு. ஓகேவா? ஆனா இருந்தாலும் இவர் என்னவா இருக்கிறாரு? ராஜ்யசபாவோட சேர்மனா இருந்தும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்குறாரு? இவரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுக்குறாரு. ஓகேவா? அது அண்ட் வந்து பார்த்தோம்னா இவர் நம்ம எப்படி ரிமூவல் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ராஜ்யசபாவுல அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஓகேவா? அப்சல்யூட் மெஜாரிட்டி நம்ம வந்து தனியா நம்ம பார்த்துருப்போம். இது அப்சல்யூட் மெஜாரிட்டின்றது என்னன்னா 2/3 வாங்கி இருக்கணும் பிளஸ் இது 50% ஆஃப் ராஜ்யசபா. மொத்த ஓட்டுல அது 3ல 2 பங்கு ஓட்டு இருக்கணும். ஆனா அந்த 3ல 2 பங்குன்றது மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில 50% இருக்கணும். சரியா? இதுதான் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஸோ அப்போ ராஜ்யசபாவில் அப்சல்யூட் மெஜாரிட்டி, லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகே, நாங்கள் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். புரியுதா? ஸோ ரிமூவல் ப்ராசஸ்ன்றது இவ்வளவுதான். ஆனால் நம்மளுக்கு தெரியும் இவரை ரிமூவல் பண்றதுக்கான ரீசன் வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்ல. ஓகேவா? ரீசன் நாட் மென்ஷன்டு. நாட் மென்ஷன் இன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? அதே மாதிரி புதிய துணை குடியரசுத் தலைவர் வந்து பழைய துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? அதாவது பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் இந்த வகையில சேம் தான் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம். புரியுதுன்னா, பிரசிடென்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? அவர் பதவி காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்னொரு புதிய பிரசிடென்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா? அதே தான் இவருக்குமே சேம். பிரசிடென்டோட எலெக்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அதை தீர்த்து வைக்கக்கூடிய இறுதி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல. அதே மாதிரி தான் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட தான் இருக்கு. சரியா? உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு. இதுல என்ன டவுட் இருக்கா? டேர்ம்ஸ்ல புரிஞ்சாடா? இது ஓகே ப்ரோ. இது புரிஞ்சா? ஓகே. அதுக்கடுத்து இவருடைய சேலரி. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டின். சரியா? ரொம்ப ரெகுலரா வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்போ துணை குடியரசுத் தலைவருக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 0. ஓகேவா? அப்போ துணை குடியரசுத் தலைவரோட அவருக்கு சம்பளமே வராதானா? சம்பளம் வரும். ஆனா எதுக்கான சம்பளம் அவர் வாங்குவாருன்னா, ராஜ்யசபாவுடைய தலைவரா இருக்கிறதுக்கான சம்பளம் வந்து அவருக்கு போயிடும். அது 4 லட்சம் ரூபாய். ஓகேவா? அப்போ துணை குடியரசுத் தலைவரின் சம்பளம் எவ்வளோ? 4 lakhs. ஆனா அந்த 4 லட்சம்ன்றது எதோட சேலரியா ஒரு கிரெடிட் ஆகுது? ராஜ்யசபாவுடைய சேர்மன்ன்ற ஒரு மற்ற ஒரு முறையில அவருக்கு சேலரி கிரெடிட் ஆகுது. ஓகேவா? அப்போ இதுல என்ன பயன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இவர் துணை குடியரசுத் தலைவரா இருந்து என்ன பண்ண போறாரு? புரியுது? ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும்ல. அப்போ என்ன நடக்குதுன்னா, துணை குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன சலுகைகள், பிரிவிலேஜஸ் சொல்லுவாங்கல்ல, சலுகைகள், படிகள், அதெல்லாம் சொல்லுவானுங்கல்ல.
ஸோ அது எல்லாமே வந்து அவருக்கு கிடைச்சிரும். துணை குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ் அவருக்கு போயிடும். ராஜ்யசபாவுடைய சேலரி வந்து அவருக்கு போயிடும். புரியுதா? இந்த கேள்வி என்னன்னாக்கா, துணை குடியரசுத் தலைவர் யாருக்கான எந்த பதவிக்காக சம்பளத்தை வாங்குறாரு? எதுக்காக வாங்குறாரு? ராஜ்யசபாவுடைய சேர்மன்ன்ற ஒரு பதவிக்காக மட்டும்தான் அவரு சேலரியை வாங்குறாரு. புரியுதா? அப்போ துணை குடியரசுத் தலைவருக்கான சலுகைகள், படிகள், இதரவற்ற துணை குடியரசுத் தலைவருக்கு கிடைக்கிறது ஒரு பிரஸ்டீஜ், அந்தஸ்து எல்லாமே துணை குடியரசுத் தலைவருக்கு அந்தஸ்து அவருக்கு போயிடுது. சேலரி ராஜ்யசபாவுடைய சேர்மனுக்கான சேலரி போயிடுது. இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்லையா? ஓகே.